ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அரசியல் அமைப்பில் உள்ள டிபிஎஸ்பி பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கில் இருக்கிறத கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் எக்ஸ்ட்ரா டேட்டா சொல்கிறேன். ஃபுல்லாக கவனிங்க. டிபிஎஸ்பி இந்த ஒரு வீடியோ போதும், ஃபுல்லாக வந்து கவர் ஆயிரும். அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடு, இதை தான் டிபிஎஸ்பின்னு சொல்லுவாங்க. டிபிஎஸ்பி அப்படின்னா டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஸ்கூல் புக்கில் இருக்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன். இப்போ வந்துட்டு டிபிஎஸ்பி அப்படின்னா இது வந்து பார்ட் 4ல் வரும், பகுதி 4ல் இருக்கும். ஆர்டிக்கல் அப்படின்னா 36லேருந்து 51 வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன அப்படின்னா இது வந்து 3 பிரிவாக வந்து பிரிப்பாங்க. இது வந்து பொருளடக்கம் மற்றும் வழிகாட்டுதல் அடிப்படையில் இந்த டிபிஎஸ்பி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 3 பிரிவாக பிரிப்பாங்க. அதான் என்ன அப்படின்னா சமதர்ம, காந்திய பிரின்சிபல், அதுக்கப்புறம் வந்துட்டு தாராள, அறிவு சார்ந்தவைன்னு சொல்லிட்டு 3ஆ பிரிப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த 3ல் வந்துட்டு காந்திய பிரின்சிபல் இருக்கு இல்லையா, அந்த பிரின்சிபலில் தான் 3ஆக பிரிப்பாங்க. அதாவது பிரின்சிபலை வந்துட்டு இந்த சொன்னா டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்னு. இது வந்து ஒரு ஆக்ட் போட்டால் மட்டும்தான் இது வந்து செல்லும். அதே இது நம்ம அரசு அடிப்படை உரிமைகள் வந்துட்டு டைரெக்டாக வந்துட்டு அது நமக்கு உரிமை இருக்குன்றத சொல்கிறது. ஆனால் இது வந்து ஒரு ஆக்ட் மூலியமாக சொல்கிறது தான் இந்த டிபிஎஸ்பின்றது. அந்த ஆக்ட் மூலியமாக சொல்கிறது தான் டிபிஎஸ்பின்னு சொல்லுவாங்க. இந்த பிரின்சிபலை தான் 3ஆக பிரிப்பாங்க. ஒன்று வந்துட்டு சோசியலிஸ்ட், அதாவது சமதர்மா, இன்னொன்று காந்திய பிரின்சிபல், இன்னொன்று வந்துட்டு தாராள, அறிவு சார்ந்தவைன்னு சொல்லுவாங்க. இந்த காந்திய பிரின்சிபலில் என்ன ஆர்டிகல்ஸ் வந்து 38ல் இருந்துட்டு 51 வரைக்கும் ஃபுல்லாத்தையும் சொல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இதுக்கு வந்து இந்த 3மே தனித்தனி ஆர்டிக்கல் சொல்லும். அதாவது இந்த பிரின்சிபல் காந்திய பிரின்சிபல் இல்லை, இந்த பிரின்சிபல் வந்துட்டு இந்த பிரின்சிபலில் தான் 36லேருந்து 51 ஆர்டிகல்ஸ் பற்றி சொல்லும். அதில் வந்துட்டு அந்த சமதர்மம் வந்து ஒரு 8 ஆர்டிகல்ஸ் சொல்லும். காந்திய பிரின்சிபல் ஒரு 6 ஆர்டிகல்ஸ் சொல்லும். அதே இது கடைசி தாராளமயம், அறிவு சார்ந்தவங்க ஒரு 8 ஆர்டிகல்ஸ் பற்றி சொல்லும். அது நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது வந்து ஒரு 3 பிரிவாக பிரிச்சிருக்காங்க, அதுதான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த டிபிஎஸ்பியை வந்துட்டு ஒரு புதுமையான சிறப்பம்சம் அப்படின்னு சொன்னது வந்து அம்பேத்கர். இதை வந்து நான் ரீட் பண்ணுறேன். அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் இந்திய அரசியலமைப்பின் சட்ட பகுதி 4 சட்டப்பிரிவு 36ல் இருந்து 51 வரை வந்து தரப்பட்டுள்ளது. அரசியலமைப்பு சட்டம் வழிகாட்டப்படும் நெறிமுறைக்கான தனியான வகைப்பாட்டினை கொண்டிருப்பதில்லை. இருப்பினும் பொருளடக்கம் மற்றும் வழிகாட்டுதல் அடிப்படையில் அவை 3 பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. அதாவது சமதர்மம், காந்திய மற்றும் தாராள, அறிவு சார்ந்தவை என்று பிரிக்கப்பட்டுள்ளன. இந்த கொள்கைகளை நீதிமன்றத்தால் வலுக்கட்டாயமாக செயல்படுத்த முடியாது. இது வந்து ஒரு நான் ஜஸ்டிஃபிள் கேரக்டர்ஸ், அதைத்தான் ஆர்டிக்கல் வந்து 37 சொல்லும். நான் ஜஸ்டிஃபிள் கேரக்டர்ஸ் வந்து சொல்லிட்டு டியூட்டி ஆஃப் ஸ்டேட்ஸை பற்றியும் நான் ஜஸ்டிஃபிள் கேரக்டர் பற்றியும் ஆர்டிக்கல் வந்து 37 சொல்லும். 36லேருந்து 51 வரைக்கும் இல்லையா, அந்த 37 அதை பற்றி தான் சொல்லும், நான் ஜஸ்டிஃபிள் பற்றி. அதாவது இந்த கொள்கைகளை நீதிமன்றத்தால் வலுக்கட்டாயமாக செயல்படுத்த முடியாது, ஆனால் இவை ஒரு நாட்டினை நிர்வகிக்க அவசியமானவை. சமூக நலனை மக்களுக்கு தருவதே இதன் நோக்கம். சமூக நலனை பற்றி மட்டும்தான் இது பேசும். சமூக நலனை பற்றி மக்களுக்கு எப்படி கொடுக்கணும்னு சொல்கிறது இந்த டிபிஎஸ்பி சொல்லும். இதைத்தான் அம்பேத்கர் என்ன சொல்லுவார் அப்படின்னா புதுமையான சிறப்பம்சம் சொல்லுவார். இவர் இதை பற்றி நிறைய சொல்லியிருக்காரு, அது பின்னாடி பார்க்கலாம். ஆனால் புக்கில் வந்துட்டு இந்த ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு அடிப்படை உரிமைக்கும் டிபிஎஸ்பிக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்கூல் புக்கில் இருக்கிறது ரொம்ப முக்கியம், இதை படிச்சுக்கிறோம். அடிப்படை உரிமை வந்து இது நம்ம எங்கேருந்து எடுத்தோம் அப்படின்னா அமெரிக்காவிலேருந்து எடுத்தோம். அதே இது டிபிஎஸ்பி அப்படின்றது அயர்லாந்துலேருந்து எடுத்தோம். இப்போ அடிப்படை உரிமைனா அமெரிக்கா எல்லாத்துக்கும் தெரியும். டிபிஎஸ்பி எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா டிபிஎஸ்பி அப்படின்னா டைரக்டிவ் தானே, டைரக்டிவ் அப்படின்றது அந்த டி எடுத்துட்டு IRE வரும். அப்போ IRUனா அயர்லாந்து அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அயர்லாந்துக்கும் IRA வருமா, அப்போ இங்கே IRE வருது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து இது அரசாங்கத்தால் கூட இந்த உரிமைகளை சுருக்கவோ நீடிக்கவோ இயலாது. இந்த அரசியலமைப்பு உரிமையை வந்துட்டு நம்ம ஒரு ஆக்ட் மூலியமா, அதாவது உள்கட்டமைப்பு மாறாம தான் நம்ம என்ன பண்ண முடியும், அதை வந்து திருத்த தான் முடியும். அதை வந்து நம்ம வந்து அந்த அரசியல அந்த அடிப்படை உரிமைகள் இருக்கு அப்படின்னா அதை என்ன பண்ண முடியாது, நம்ம அந்த 6 உரிமை என்ன பண்ண முடியாது, நம்ம அதில் ஒரு மாற்றம் கொண்டு வரவோ இல்லை அதை நீக்கவோ முடியாது, சுருக்கவோ நீக்கவோ முடியாது. அதே இது ஒரு ஆக்ட் மூலியமா அதை திருத்தனா பண்ணலாம், அது சப்கட்டிங் போட்டு போட்டு திருத்த பண்ணலாம். ஆனா இங்க பாருங்க, இவை அரசிற்கு வெறும் அறிவுரை
அறிவுறுத்தலை மட்டும்தான் சொல்லி, இது ஒரு ஆலோசனை குழு தான், இதால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா இது வந்து ஒரு சமூக நலனுக்காக ஆலோசனை மட்டும்தான் கொடுக்குது அப்படின்றாங்க. அடுத்து இவற்றை நீதிமன்ற சட்டத்தால் செயல்படுத்த முடியும். அடிப்படை உரிமையை வந்து நீதிமன்ற சட்டத்தால் செயல்படுத்த முடியும். அதைத்தான் நீதி பேராணை 32 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அது வந்து சென்ட்ரலுக்கு உச்ச நீதிமன்றம் கொண்டு வந்தது 32, அதே இது ஸ்டேட்டுக்கு உயர் நீதிமன்றம் தான் 226 நீதி பேராணை. அந்த அடிப்படை உரிமையில இருந்துட்டு மக்களை பாதுகாக்கிறதுக்காக அந்த ஆர்டிகல்ஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஆனா இங்க வந்துட்டு இது நீதிமன்றத்தால் கட்டாயப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் இங்க ஆர்டிகல் சொல்றது வந்துட்டு 37. அடுத்து வந்துட்டு இவை சட்ட ஒப்புதலை பெற்றவை. இது ஒரு ஆக்ட் சட்ட ஒப்புதல் பெற்றது. ஆனா இது வந்து தார்மீக மற்றும் அரசியல் ஒப்புதலை பெற்றது. இதுதான் முக்கியமானது. இது சட்ட ஒப்புதல், இது அரசியல் ஒப்புதல். இதைத்தான் கேட்பாங்க டிஃப்ரெண்ட். இது சட்ட ஒப்புதல், இது வந்து அரசியல் ஒப்புதல். அடுத்து இந்த உரிமைகள் நாட்டின் அரசியல் ஜனநாயகத்தை வலுப்படுத்துகிறது. ஆனா இது என்ன அப்பதே சொன்னோம்னா சமூகம், பொருளாதாரம், ஜனநாயகத்தை உறுதிப்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்துட்டு கீழே ஒண்ணு கொடுத்திருக்காங்க. 2002ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 86வது அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தின்படி இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 45 வந்து திருத்தப்பட்டிருக்கும். அதாவது இந்த டிபிஎஸ்சில வந்துட்டு 45 என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு சின்ன திருத்தம் பண்ணியிருப்பாங்க. எப்போ அப்படின்னா 86/2002. மேக்சிமம் கல்வி பத்தி வந்தாலே அது 86/2002 தான் வரும். அந்த 45ல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த கல்வி பத்தி ஒரு ஆர்டிகல்ஸ் தான் இருக்கும். அதை வந்து திருத்தி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பிரிவு 21 கீழ் வந்துட்டு தொடக்க கல்வியை வந்துட்டு அடிப்படை உரிமையா சேர்த்திருப்பாங்க. 21A வந்துட்டு 21Aன்னு ஒண்ணு இருக்கும். அதுல வந்து ஏல வந்துட்டு இந்த 41ல இருக்க தொடக்க கல்வியை அங்க போய் சேர்த்திருப்பாங்க. மாநில அரசுகள் முன்பருவ மழலை கல்வி அப்படின்னா ECCயை வந்துட்டு 6 வயது வரையிலுள்ள குழந்தைகள் வழங்க அறிவுறுக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க டீட்டெயில்ஸா வந்துட்டு ஆர்டிகல்ஸ் வரிசையா பார்க்கும்போது புரியும். நெக்ஸ்ட் வந்து அப்படின்னா அரசியல் அமைப்பின் ஒரு மனசாட்சி இந்த பகுதி தான் அப்படின்னு என்ன சொல்றாங்க. அரசியலமைப்பின் மனசாட்சி தான் இந்த பகுதி. டிபிஎஸ்பி வந்துட்டு அரசியலமைப்பின் மனசாட்சின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா கிரான்வில் ஆஸ்டின் அவர் தான் சொல்லுவாரு, மனசாட்சின்னு சொல்லுவாரு. அடுத்து எந்த ஒரு அரசும் இந்த கொள்கைக்கு எதிராக செயல்படுத்த முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதான் அங்கேயே சொன்னோம்ல, எந்த ஒரு அரசும் இந்த டிபிஎஸ்பி மேல எந்த ஒரு அதுக்கு எதிராக எதுவுமே பண்ண முடியாது, இன்க்ளூடு ஜஸ்டிஸ் அதாவது நீதிமன்றமும் சேர்த்து. அடுத்து இந்த பகுதி மக்கள் அதை வந்து இது வந்து அவுட் சோர்ஸ் நீங்க படிச்சுக்கோங்க. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா இந்த பகுதியில வந்து மக்களின் கருத்துக்களை வெளிப்படுத்தும் விதமாக மற்றும் குறிக்கோளை பூர்த்தி செய்யும் விதமாகவும் அமைந்துள்ளது. இது வாசிச்சாலே புரியும். இதுல முக்கியமா என்ன அப்படின்னா நான் வரிசையை ரீட் பண்றேன். அரசுக்கு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகளை அரசு நடைமுறைப்படுத்துவதில்லை என்பதால் எவரும் அரசின் மீது வழக்கு தொடர முடியாது. கரெக்டு தான். அப்பதே சொன்னோம்ல, வழக்கு தொடர் இது மேல எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க முடியாது. அது ஃபாலோ பண்ணாலும் பண்ணலாட்டியும் யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது. இந்த பகுதி மக்கள் சமூக நலனை பாதுகாப்பதா இதோட நோக்கமாவே இருந்துச்சு. அடுத்து இல்லாம இதை என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த டிபிஎஸ்பியை வந்துட்டு சோசியலிச கருத்துக்களின் அடிப்படையில இது வந்து சிந்திக்குது. சோசியலிசம்னா என்ன, சமூகம் பொருளாதாரம் சமூக நலனை பத்தி தான் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சமூக நலனை பத்தி தான் சொல்லுதுன்னு பார்த்தா அளவுன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு 1945ல வந்து ஷாப்ரோ அப்படின்ற ஒருத்தவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு அறிக்கை வந்து இருக்காரு. ஷாப்ரோ என்பவரின் அறிக்கையில் அடிப்படை உரிமையை தான் 2 வகையா பிரிச்சிருப்பாங்க. 1945ல சாப்ரூ அப்படின்றவர் தான் இந்த அடிப்படை உரிமைகளை வந்துட்டு 2 வகையா பிரிச்சிருப்பாரு. ஒண்ணு நியாயமான உரிமைன்னு, இன்னொன்னு நியாயம் அல்லாத உரிமைன்னு பிரிச்சிருப்பாரு. அந்த நியாயமான உரிமையை தான் பார்ட் 3ல பகுதி 3ல வந்துட்டு அடிப்படை உரிமையா கொண்டு வந்திருப்பாங்க. நியாயம் இல்லாத உரிமையை வந்துட்டு பகுதி 4ல இந்த டிபிஎஸ்பியா வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? அடுத்து வந்துட்டு இது மட்டும் இல்லாம அங்கேயே பார்த்த மாதிரி இது வந்து கருத்துக்கள் மற்றும் வழிமுறைகளின் அடிப்படையில 3ஆ பிரிக்கிறாங்க. கருத்துக்கள் மற்றும் வழிமுறைகளின் அடிப்படையை 3ஆ பிரிக்கிறாங்க. அதைத்தான் என்ன சொன்னா அப்படின்னா சோசியலிஸ்ட் காந்தியம் சொன்னேன். அதைத்தான் இங்க கொடுத்துருக்காங்க. ஒண்ணு வந்து சமதர்ம கொள்கை, இன்னொன்னு காந்திய கொள்கை, இன்னொன்னு தாராளமய கொள்கை அல்லது அறிவு சார்ந்த கொள்கையை 3ஆ பிரிச்சிருப்பாங்க. இதுல ஒரு 8 ஆர்டிகல் சொல்லும், இது ஒரு 6, இதுல ஒரு 8 சொல்லும். இந்த உள்ள மடிச்சுக்கோங்க, எது எதுன்னு படிச்சுக்கோங்க. இப்ப சமதர்ம கொள்கைன்னு இருக்கு, சமதர்ம கொள்கையில ஃபுல்லாமே சமதர்மத்தை பத்தி வர ஆர்டிகல்ஸ் எல்லாம் வரும். அதுவும் இல்லாம இதுல வர ஆர்டிகல்ஸ் இதுலயும் வராதுன்னு இல்லை, இதுலயும் வரும். காந்திய பிரின்சிபல்னா காந்தி வந்துட்டு பஞ்சாயத்து பத்தி சொல்லியிருப்பாரு. 40, 43, 43 B, 46, 47, 48 இது வரிசையா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஆர்டிகல்ஸ் படிக்கும்போது ஆர்டிகல்ஸ் பின்னாடி ஷார்ட்கட்டை சொல்லி தரேன். இது வந்து ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்துட்டு சமதர்ம கொள்கை. சமதர்ம கொள்கையில 38ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஞாபகம். 38, 39, 39ல 40 வராது. 40 தான் பஞ்சாயத்து பத்தி காந்தி சொல்லுவாரு. அப்ப 40 இங்க வந்துடும். அப்ப 41, 42, 43 வரிசையா வருது. 43ல சொல்றாங்க. அடுத்து 47 பத்தி சொல்றாங்க. 47 பத்தி சொல்றாங்க. மொத்தம் வந்துட்டு என்ன அப்படின்னா 8 வந்துருச்சு. அடுத்து வந்து காந்தி பிரின்சிபல் வந்து 40 பத்தி சொல்றாரு. 40ன்றது பஞ்சாயத்து. அப்ப ஸ்டார்ட் ஆயிரும். இங்கேயும் 43 வருது, இங்கேயும் 43 வருது. அப்ப 43ல இங்கே சொல்லிட்டாங்க. அப்ப 43ல பி அங்க வரும். அடுத்து 47 சொல்லியிருக்காங்க. இங்க 47 இல்ல, 47 வருது. 46, 47, 48 வரிசையா சொல்லிருங்க. 46, 47, 48 3 இங்க வந்துருச்சு. அடுத்து வந்துட்டு தாராள கொள்கை மற்றும் அறிவு சார்ந்த கொள்கைகளை வந்துட்டு 44 வந்து சிவில் பத்தி வரும். சிவில் கோட்டை பத்தி வரும். அதாவது யூனிஃபார்ம் ஆஃப் சிவில் கோட் அதை பத்தி வரும். அப்ப 44, 45 இது கல்வி பத்தி. 44, 45, 48, 48ல 49, 50, 51 இது ஃபுல்லா மிச்சம் இருக்குது எல்லாம். 44 எதுலையுமே இல்ல. அப்ப சோ இதுலதான் வந்தாகணும். 45 எதுலையுமே இல்ல. சோ இதுலதான் வந்தாகணும். 48ல 3 இந்த ரெண்டுலயுமே சொல்றாங்க. காந்தியும் சொல்லுது, இதுவும் சொல்லுது. 48ல சொல்லல. அப்ப இதுல சொல்றாங்க. 49 வந்து சின்னங்கள் வரும். சின்னங்களை பாதுகாக்கிறது. சோ தாராளமய கொள்கையில தான் வரும். 49, 50 வந்துட்டு ஈக்குவல் அதாவது நீதித்துறையும் நிர்வாகத்துறையும் ஈக்குவலா பிரிக்கிறது. அது வந்து 50. அப்ப இதுலதான் வரும். 51 சர்வதேச அமைதி இதுலதான் வரும். எந்தெந்த ஆர்டிகல்ஸ் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆர்டிகல்ஸ். அதுக்கப்புறம் இந்த வரிசை முனை பார்க்கலாம். இப்போ வந்துட்டு இந்த ஆர்டிகல்ஸ் போல சில வெளி ஆர்டிகல்ஸும். வெளி ஆர்டிகல்ஸ்னா 335 இது பின்னாடி வரும் இல்லையா, அதுவும் இந்த டிபிஎஸ்பில வந்து அடங்குதுன்னு சொல்றாங்க. என்னென்ன ஆர்டிகல்ஸ் பார்த்துக்கோங்க. 335 என்ன சொல்லுது அப்படின்னா ஒன்றிய மற்றும் மாநில விவகாரங்களை தொடர்பான சேவைகளையும் பணிகளையும் நியமிப்பது பட்டியல் இனத்தவர் நியமிப்பதுல வந்துட்டு SC/ST அதாவது பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடியின நபருக்கு பங்களிப்பை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்றது வந்துட்டு 335 அது வந்து இந்த டிபிஎஸ்பில சேர்ந்து வருதுன்னு சொல்றாங்க. அடுத்து 350 இந்த டிபிஎஸ்பில சம்பந்தமா வருது. என்ன அப்படின்னா குழந்தைகள் முதல் நிலை கல்வியை வந்துட்டு என்ன மொழி, அவங்களோட லாங்குவேஜ் மொழி தாய்மொழியில தான் கண்டிப்பா கற்கணும் அப்படின்னு சொல்றதுதான் 350 அது இந்த டிபிஎஸ்பில வருது அப்படின்னு சொல்றாங்க. அது பார்ட் கொடுத்துருக்காங்க. அது 16வது, இது 17வது. அடுத்து 351 என்னன்னா ஹிந்தி மொழி பாதுகாப்பை பத்தி சொல்லும். அது வந்து 17வது பகுதியில இருக்கு. அதுவும் இது சொல்லுது. இது டிபிஎஸ்பில வந்துட்டு இந்த இதுல ஆர்டிகல்ஸ் தவிர 36ல இருந்து 51 தவிர எக்ஸ்ட்ராவும் ஆர்டிகல்ஸ் வந்து இந்த டிபிஎஸ் பத்தி சொல்லுது அப்படின்னு. இதுதான் வந்துட்டு என்ன ஜிகே மீன்ஸ் அவுட் சோர்ஸ்ல இருந்து வர்றதுன்னா இதைத்தான் கேட்பாங்க. இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னென்ன ஆர்டிகல்ஸ் அப்படின்னா 335, 350ல 351. 335 என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு ஒன்றிய மற்றும் மத்திய விவகாரம் மாநில விவகாரம் ஒன்றியம்னா சென்ட்ரல் அல்லது ஸ்டேட் விவகாரத்துல தொடர்பான சேவைகளையும் பணிகளையும் SC/STக்கான பங்களிப்பை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் 335. 335னா அந்த 338 வந்து இது ஷெட்யூல் கேஸ்ட் அதுக்கப்புறம் ST கூடிய ஆணையம்லாம் வரும். அந்த ஆர்டிகல்ஸ் வரும் பின்னாடி பார்க்கலாம். அடுத்து அதாவது இதர பிரிவினர்னு வரும். 16 வந்துட்டு பகுதி வந்து இதர பிரிவினருக்கான பகுதின்னு சொல்லிட்டு வரும். அதுல வரும் இந்த ஆர்டிகல்ஸ். அடுத்து 350ல வந்துட்டு தாய்மொழி முதல் நிலை குழந்தைகள் வந்துட்டு தாய்மொழியில படிக்கணும், கண்டிப்பாக தாய்மொழி தான் கத்துக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் 350ல 351 வந்துட்டு ஹிந்தி மொழி வந்துட்டு அதோட பாதுகாப்பான வளர்ச்சி, அதாவது பாதுகாத்து வளர்ப்பது, அது வந்து இந்த மொழி வந்து பாதுகாத்து வளர்ப்பதை பத்தி சொல்றதுதான் 351. அடுத்து நெக்ஸ்ட் வந்துட்டு இது வந்து நான் சொன்னேன் இல்லையா, இந்த டிபிஎஸ்பி எல்லாம் யாரெல்லாம் சிறப்பித்து சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப முக்கியமானது. ஸ்கூல் புக்ல வந்து புதுமையான சிறப்பம்சம்னு சொல்லி அம்பேத்கர் மட்டும் சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் நான் அப்பதே சொன்னேன் மனசாட்சின்னு சொல்லிட்டு இது இந்திய அரசியலமைப்பின் மனசாட்சின்னு சொல்லி வந்து கிரானிலாஸ்டில் வந்து சொல்லியிருப்பாரு. அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. இதை வந்துட்டு அம்பேத்கர் வந்துட்டு அவர் வந்துட்டு என்னென்ன சொல்லியிருக்காருன்னு வரிசையா பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லாதவங்களை வந்து ஷார்ட்கட் போட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். அம்பேத்கர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த டிபிஎஸ்பியை வந்து இந்திய அரசியலமைப்பின் நாவல்னு சொல்லியிருப்பாரு. சரியா? அடுத்து ஸ்கூல் புக்ல வந்துட்டு புதுமையான சிறப்பம்சம் சொல்லியிருப்பாரு. அடுத்து என்ன சொல்றாருன்னா இது வந்துட்டு பொருளாதார ஜனநாயகம் என்பது இந்திய
குடியின் இலக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்திய குடியின் இலக்கு ஜனநாயகம் இந்திய குடியின் இலக்க டிபிஎஸ்பியை சொன்னது யாரு அப்படின்னா அம்பேத்கர் சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட் வந்து கீழே வந்துருங்க. இது வந்து ஒரு அறிவுறுத்தும் பகுதி அப்படின்னு சொல்லிடுறாரு. டிபிஎஸ்பின்றது இந்திய அரசியலமைப்பு ஒரு ஆலோசனை தானே கொடுக்கும். அதைத்தான் அறிவுறுத்தும் பகுதின்னு சொன்னது யாரு? நம்ம அம்பேத்கர் தான் சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட் வேற என்ன சொல்றாருன்னா, இந்த 1935 சட்டம் வந்துட்டு ஆங்கில அரசாங்கம் கவர்னர் ஜெனரலுக்கு சில அறிகுறி வந்து கூறுதுல, அதே மாதிரி இந்த நம்ம அரசியல் அமைப்புக்கு இந்த டிபிஎஸ்பி வந்து அறிவுரை கூறுது. அதைத்தான் அங்கேயே சொல்லிட்டான். அறிவுரை பகுதின்னு சொன்னது அவர் தான். அந்த 1935 சட்டம் ஆங்கில அமைச்சர் கவர்னர்களுக்கு வந்து அறிவுரை கூறுற மாதிரி இந்த டிபிஎஸ்பி வந்து இந்திய அரசியலமைப்புக்கு என்ன செய்யுது? அறிவுரை கூறுது அப்படின்னு அறிவுரை கூறுதுன்னு சொல்றது அம்பேத்கர் சொல்லியிருப்பாரு. வேற என்ன சொல்லியிருப்பாருன்னா, புதுமையான சிறப்பம்சம் ஸ்கூல் புக்ல இருக்கிறது சொல்லியிருப்பாரு. மொத்தம் இவர் சொன்னது 1 4 3 4 5 5 தான். ஒண்ணு வந்துட்டு நாவல்னு சொல்லியிருப்பாரு. பொருளாதார ஜனநாயகம் இலக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட் வந்து இது ஒரு அறிவுறுத்தும் பகுதின்னு சொல்லியிருப்பாரு. அந்த 1935 வந்து கவர்னர் ஜெனரலுக்கு எப்படி அறிவுரை கூடுதோ ஆங்கில கவர்னர் ஜெனரலுக்கு, அதே மாதிரி இந்த டிபிஎஸ்பி வந்து இந்திய அரசியலமைப்புக்கு அறிவுரை கூடுதுன்னு சொல்லியிருப்பாரு. புதுமையான சிறப்பம்சம் சொல்லியிருப்பாரு. இவர்தான் அது அவுட்டா சொல்லணும் அப்படின்னா, அரசியலமைப்பின் மனசாட்சி இது வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, இந்த டிபிஎஸ்பி வந்துட்டு அடிப்படை உரிமைகளும் இந்திய அரசியலமைப்பின் மனசாட்சி அப்படின்னு சொல்றாங்க. அடிப்படை உரிமைகளும் இந்திய அரசியலமைப்பின் மனசாட்சின்னு சொன்னது கிரான்வில் ஆஸ்டின். அடுத்து இன்னொன்று வந்து இந்த டிபிஎஸ்பி வந்துட்டு இந்திய அரசியலமைப்பிற்கு வாழ்க்கையை தரும் சொன்னது யாரு? சிங்வி சொல்லியிருக்காரு. LM சிங்வி தான் இதுக்கு வந்து ஒரு வாழ்க்கையை தரும் சொல்லியிருக்காரு. அடுத்து பூமியின் சொர்க்கம். இந்த டிபிஎஸ்பி வந்து பூமியின் சொர்க்கம் அப்படின்னா சக்லா ஞாபகம் வச்சுக்கோ. சொர்க்கம் சக்லா அப்படின்னு படிச்சுக்கோங்க. இப்போ சொர்க்கம் சொன்னது MC சக்லா. நெக்ஸ்ட் வந்துட்டு அவ்வளவுதான். இது வேணும்னா கிரீன் ஷார்ட் போட்டு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்து இதோட சிறப்பு அம்சங்கள் இன்னும் நிறைய இருக்கு. அடுத்து வந்துட்டு இதுல என்னென்ன கேஸ் வந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து டிபிஎஸ்பில வந்துட்டு முக்கியமான சிறப்பு அம்சங்கள் இருக்கு, அதை பத்தி பார்க்கலாம். இந்த கோட்பாடு வந்துட்டு சட்டம் இயற்றும் மற்றும் நிர்வாக விவகாரங்களை அரசிற்கு அறிவுறுத்துதல் அல்லது பரிந்துரைகளை செய்கிறது. கரெக்டா? இது வந்து ஒரு அறிவுறுத்துறதும் ஒரு பரிந்துரை செய்யறது தான் இந்த டிபிஎஸ்பியோட வேலை. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த டிபிஎஸ்பி வந்துட்டு 1935 இருந்து இந்திய அரசு சட்டம் குறிப்பிட்டுள்ள இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த அடிப்படையில தான் இது வந்து கொண்டிருக்கு சொல்றாங்க. இது ரொம்ப முக்கியமானது போல. இது வந்துட்டு கேட்டாலும் கேட்கலாம், கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த அதன் அடிப்படையில தான் இந்த டிபிஎஸ்பி வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. அடுத்து இந்த வழிகாட்டுதல் கோட்பாடு வந்துட்டு நவீன ஜனநாயக அரசிற்கு மிகவும் விரிவான பொருளாதார சமூகம் மற்றும் சகோதரத்துவம் ஆகிய உயர்ந்த லட்சியங்களை வந்துட்டு என்ன பண்ணுது? உணர்த்துவதை வந்துட்டு இது வந்து கொண்டுள்ளதுன்னு சொல்றாங்க. அப்படியே பார்த்தோம், நவீன சமூகம் மற்றும் பொருளாதாரம் வந்தாலே டிபிஎஸ்பி தான். அடுத்து வந்துட்டு இந்த கோட்பாடு வந்து இயற்கையின் நியாயமற்றது தான். இந்த இயற்கையில வந்து இது நியாயமற்றவை, அவை மீறப்படுவதற்கான நீதிமன்றத்தால் எந்த சட்ட நடவடிக்கையும் எடுக்க முடியாதுன்னு சொல்லி பார்த்தா, அதைத்தான் என்ன சொன்னேன் அப்பதே சொன்னேன்னா 35 ஆர்டிகல் வந்துட்டு சரி 37 ஆர்டிகல் வந்துட்டு அதை பத்தி தான் சொல்லும். அதாவது இந்த டிபிஎஸ்பி மூலம் நீதிமன்றம், அதாவது நான் ஜஸ்டிஃபைபிள் கேரக்டர் தான் இது, நீதிமன்றத்தால் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க முடியாதுன்னு சொல்றதா 37 ஆர்டிகல். டியூட்டி ஆஃப் ஸ்டேட்ஸை பத்தியும் சொல்லும், அதுக்கப்புறம் நான் ஜஸ்டிஃபைபிள் கேரக்டர் பத்தி சொல்லும். சரியா? 37 ஆர்டிகல். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த கோட்பாடுகள் இயற்கை நியாயமற்றவை ஏனென்றால் அதைத்தான் கொடுத்துருக்காங்க திருப்பி. ஏன்னா இது வந்து நீதிமன்றத்தால வந்து தீர்வு வழங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்துட்டு இதுல வந்து சில சட்ட திருத்தங்கள் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த 39A 43A அதெல்லாம் வந்து சேர்த்திருப்பாங்க. ஏன்றது கேப்சி ஏனாலே அமெண்ட்மெண்ட் மூலியமா வந்தது. ஸ்மால் ஏன்னா அதோட சப்கேட்டிங் உள்ள வந்துட்டு சேர்த்ததுன்னு அர்த்தம். சரியா? அது கீழே இருக்கிற ப்ரீவியஸ் சப்கேட்டிங் போடுறது. ஏன்னா கேப்சி A-B அப்படின்னாலே ஒரு அமெண்ட்மெண்ட் மூலியமா சேர்த்ததுன்னு அர்த்தம். கேப்சி ஏனாலே அப்போ வந்துட்டு இது அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஆர்டிகல்ஸ் பார்க்கும்போது பார்க்கலாம் 36 இருந்து 51 வரைக்கும் அது இருக்குல்ல, இதுல வந்து சில அமெண்ட்மெண்ட்ஸ்ல சேர்த்திருப்பாங்க. அது மேக்ஸிமம் டிபிஎஸ்பில வந்துட்டு எந்த அமெண்ட்மெண்ட்னா 42வது சட்ட திருத்தம் 1976 படி தான் சேர்த்திருப்பாங்க. அது என்னன்னா சேர்த்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்ப வந்துட்டு ஆர்டிகல் 36 என்ன சொல்லும் அப்படின்னா, ஆரோக்கியமான வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை வந்து குழந்தைகளுக்கு வந்து என்ன பண்ணணும்? அளிக்கணும்னு சொல்லியிருக்கோம். அடுத்து அந்த 39ல வந்து அமெண்ட்மெண்ட் மூலமா சேர்த்திருப்பாங்க 42வது சட்ட திருத்தம். சரியா? டிபிஎஸ்பின்னு வந்தாலே நீ 42வது சட்ட திருத்தம் தாராளமா போடலாம். அந்த 45ல உள்ள மாத்துனது 21A மாத்துனது ஸ்கூல் புக்ல கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுதான் 86வது சட்ட திருத்தம் 2002ல. ஏன்னா அது ஸ்கூல் சம்பந்தமா வருது. ஸ்கூல் சம்பந்தமா வந்தாலே நான் என்ன சொன்னேன்,
2ன்னு சொன்னேன். 86வது சட்ட திருத்தம், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து 39A ஏழைகளுக்கு இலவச சட்ட உதவி மற்றும் சமூக நீதி. சரியா? 39ல ஏ இலவச சட்ட உதவி சமூக நீதி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 43A கொண்டு வந்திருப்பாங்க. 43A அப்படின்னா தொழில்துறை நிறுவனங்களில் தொழிற்சாலைகளின் பங்களிப்பை வந்து பாதுகாக்கணும், அதை வந்து பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்றது 43A. 48A அப்படின்னா சுற்றுச்சூழலை வந்து பாதுகாத்தல் மற்றும் காடு வன உயிரினங்களை பாதுகாத்தல். பின்னாடி வந்து நான் வரிசையா சொல்றேன் ஆர்டிகல்ஸ், இதை இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சுற்றுச்சூழலை பாதுகாத்தல் மற்றும் காடு வன உயிரினங்களை வந்துட்டு பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அடுத்து இன்னொன்னு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது வந்து 78வது அமெண்ட்மெண்ட் வந்து 78, அதாவது 1978ல 44வது அமெண்ட்மெண்ட் ஒன்று போட்டிருப்பாங்க அந்த டிபிஎஸ்பி சம்பந்தமா. அதுல என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா 36வது ஆர்டிகல்ஸ் வந்துட்டு மாநிலங்களின் வருமானம், அந்தஸ்து, வசதிகள் மற்றும் வாய்ப்புகளின் ஏற்றத்தாழ்வுகள் வந்து குறைக்கணும். அதாவது மாநிலங்கள வருமானம், அந்தஸ்து, வசதி, வாய்ப்புகளை வந்து ஏற்றத்தாழ்வை குறைக்கணும் அப்படின்னு சொன்னது வந்துட்டு 38. அது எந்த அமெண்ட்மெண்ட் அப்படின்னா 44 78வது அமெண்ட்மெண்ட்னு கொடுத்துருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த டிபிஎஸ்பி தொடர்பான வழக்கு, இது ரொம்ப முக்கியமானது, கேஸ் வந்துட்டு போட்டிருப்பாங்க. அது என்னன்னு வந்து மொத்தம் 3 கேஸ் தான். ஒண்ணு வந்துட்டு செம்பகம் துரைராஜன் வழக்கு, இது நிறைய இடத்துல படிச்சிருப்பீங்க, அடிப்படை உரிமையிலே படிச்சிருப்பீங்க. இது 1951ல வந்து போட்டிருப்பாங்க. அதாவது மெட்ராஸ் மாகாணத்துக்கு ஆப்போசிட், அது அந்த மெட்ராஸ் மாகாணத்து மேல வந்து இது வந்து கேஸ் போட்டிருக்கும். என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, அடிப்படை உரிமைக்கும் டிபிஎஸ்பிக்கும் இடையே முரண்பாடு தோன்றினால் அடிப்படை உரிமைதான் மேலோங்கி நிற்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, தீர்ப்பு சொல்லியிருப்பாங்க அந்த கேஸ்ல. சரியா? செம்பகம் துரைராஜன் வழக்கு எப்போன்னு கேட்டாங்கன்னா 1951. இல்லாட்டி கீழே ஏதாவது 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு இது டிபிஎஸ்பில தொடர்பு இல்லாத வழக்கு எதுன்னு கேட்கலாம். செம்பகம் துரைராஜன் வழக்கு, காமேஸ்வர் சிங் வழக்கு 51ல, காமேஸ்வர் சிங் வழக்கு 51ல, அதுக்கப்புறம் மினர்வா மில் வழக்கு வந்துட்டு 80. இந்த 3 வழக்கு தான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து காமேஸ்வர் சிங் வழக்கு வந்துட்டு அதுவும் 51ல தான். இது எங்க அப்படின்னா பீகார் அரசுக்கு எதிராக வந்து இவர் போட்டிருப்பாரு, பீகார் அரசுக்கு எதிராக போட்டிருப்பாரு. இது வந்து சென்னை, இது பீகார். நெக்ஸ்ட் வந்துட்டு மத்திய அரசுக்கு எதிராக போட்டிருப்பாங்க. இது வந்துட்டு பீகார் அரசுக்கு என்ன அப்படின்னா, ஜமீன்தார் ஒழிப்பு சட்டம் அடிப்படை உரிமைகளுக்கு முரண்பாட்டாலும் பொது நலனுக்காக ஏற்படுத்தப்பட்ட சட்டம் செல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜமீன்தாரி ஒழிப்பு சட்டம் அடிப்படை உரிமைகளுக்கு முரண்பட்டாலும், ஜமீன்தாரி ஒழிப்புன்றது ஒரு அடிப்படை உரிமைக்கு முரண்பட்டாலும் பொது நலனுக்காக வந்து இது ஏற்படுத்தப்பட்ட சட்டம் செல்லும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து மினர்வா மில் வழக்கு 1980. இது வந்து இந்திய அரசுக்கு, இது ஒரு நேரத்துல படிச்சிருப்பீங்க, இது இந்திய அரசுக்கு எதிராக போடப்பட்ட வழக்கு தான். இது அடிப்படை உரிமையிலையும் வரும். அடிப்படை உரிமைகளும் அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகளும் எப்போதும் சமநிலை படைத்தது அப்படின்னு சொன்னது இந்த வழக்கு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு 2 பேத்துக்கு முரண்பாடு வந்துச்சுன்னா அடிப்படை உரிமை தான், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ன பண்ணோம், மேலோங்கி இருக்குன்னு சொன்னது செம்பகம் துரைராஜன் வழக்கு 51ல. அதே இது முரண்பாடு இது வந்து 2மே சமநிலை படைச்சதுன்னு சொன்னது வந்துட்டு மினர்வா மில் வழக்கு, அது வந்துட்டு 1918ல. அடுத்து 51 வந்து காமேஸ்வர் சிங், அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் வந்து பீகாருக்கு எதிராக போட்டிருப்பாரு. இவர் என்ன சொல்றாருன்னா, ஜமீன்தாரி ஒழிப்பு சட்டம் அடிப்படை உரிமைக்கு முரண்பட்டாலும் அது வந்து ஒரு பொது நலனுக்காக ஏற்படுத்தப்பட்ட சட்டம் தான் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா 2 வாட்டி இருக்கு. சரி, அடுத்து வந்து ஆர்டிகல்ஸ் இதோட முடிஞ்சிருச்சு. ஆர்டிகல்ஸ் பார்க்கலாம். இது வந்துட்டு மொத்தம் 36ல இருந்து 51 வரைக்கும் இருக்கு ஆர்டிகல்ஸ். இப்போ இருங்க ஒரு நிமிஷம், இது வந்து நான் ஜூம் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் ஷார்ட்கட் சொல்கிறேன், சும்மா பொதுவாக சொல்கிறேன், புரியுதான்னு பாருங்க. இது வந்து ஞாபகம் வச்சுக்கலாம், வரிசையே படிச்சா ஞாபகம் இருக்கலாம். ஒரு சிலதுக்கு வந்துட்டு புரியாததுக்கு வேணும்னா ஷார்ட்கட் போடலாம். சரியா? இப்போ 36ன்றது வந்துட்டு என்ன அப்படின்னா ஸ்டேட் டெஃபினிஷன். ஸ்டேட் அப்படின்றது வந்துட்டு அரசு. இந்த ஸ்டேட்னா மாநிலம் கிடையாது, இங்க வந்து ஸ்டேட்னு சொல்றது வந்து அரசுன்னு சொல்லுவாங்க. அரசோட வந்து டெஃபினிஷன், நம்ம இந்திய அரசோட வந்துட்டு டெஃபினிஷன்னா வரைமுறை, அதை பத்தி சொல்லும். செகண்ட் 37 என்ன சொல்லுன்னா டியூட்டி ஆஃப் ஸ்டேட்ஸ். டியூட்டி ஆஃப் ஸ்டேட்ஸ்னா இந்த ஸ்டேட்டோட செயல்களையும், அது வந்து இது வந்து ஒரு நான் ஜஸ்டிஃபுல் அப்படின்னு சொல்றோம். அதாவது அரசு நீதித்துறை வந்துட்டு இது வந்து எந்த சம்பந்தமும் படுத்த முடியாது, எந்த கட்டுப்பாடும் பண்ண முடியாது, அங்கேயே பார்த்தோம் இல்லையா உள்ளேயே. அதை தான் இதை சொல்றது வந்துட்டு 37 டிபிஎஸ்பியோட பயன்பாடுன்னு சொல்லுவாங்க. அதாவது அதை டியூட்டி ஆஃப் ஸ்டேட்ஸ் நான் ஜஸ்டிஃபுல் சொல்லும். அடுத்து வந்துட்டு 38 என்ன சொல்லும் அப்படின்னா வெல்ஃபேர் ஆஃப் பீப்புள், அதாவது நலவாழ் அரசுன்னு சொல்லுவாங்க. நலவாழ் அரசு. இப்போ வந்து 38 எப்படி ஆகுச்சுன்னா
3 × 8 ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 24 மணி நேரம் என்ன பண்ணணும், நம்ம வந்து நம்ம நலவாழ் அரசாவருக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்றது. அப்ப மாநில மக்களின் நலன் கருதி சமூக ஒழுங்கினை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா அந்த 38 நலவாழ் அரசு வெல்ஃபேர் ஆஃப் பீப்புள்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 39 அப்படின்றது இது வந்து ஆறு ஸ்டெப் 6 பிரின்சிபல்ஸ் சொல்லும். அந்த 39ன்றது ஆண் பெண் சம ஊதியம் போன்ற சில கோட்பாடுகளை வந்து இது பரிந்துரைக்குது. 39 அங்கேயே பார்த்தோன்னே சம ஊதியம் மற்றும் இலவச சட்ட உதவி மற்றும் சம ஊதியம் பார்த்தோம்னு நினைக்கிறேன். அங்க பார்த்தோம் உள்ள அதைத்தான் இங்க கொடுத்துருப்பாங்க 39ன்ற. அதுவும் இல்லாம 6 பிரின்சிபலை வந்து சொல்லும். அது இங்க கொடுக்கல, நான் இது வந்து தனியா வேணும்னா கொடுக்குறேன் அடுத்த வீடியோல. அடுத்து 39ல ஏ இது வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் மூலியமா ஏத்துனது. எந்த அமெண்ட்மெண்ட் மூலியமா சேர்த்தோம் அப்படின்னா 42வது அமெண்ட்மெண்ட் 1976ல சேர்த்தோம். இது என்ன சொல்லுவதுன்னா இதைத்தான் சொன்னேன், அனைவருக்கும் சமமான நிதி மற்றும் சட்ட உதவி இது சொல்றது. அங்க வந்து ஆண் பெண் சம ஊதியம்னா 39. இது அனைவருக்கும் சமமான நிதி மற்றும் சட்ட உதவி, அப்படி இது சம ஊதியம் இது சட்ட உதவி அப்படின்னு சொல்றது 39ல ஏ. 39ல ஏன்றது என்ன சொல்றது, அது 39னாலே ஆண் பெண் சம ஊதியம் ஞாபகம் வச்சுக்கிறோம். அது ஏன்றது அமெண்ட்மெண்ட் அப்படின்னா என்ன ஞாபகம் வச்சுக்கிறோம்னா அட்வொகேட் ஞாபகம் வச்சுக்கோ. ஏன்றது அட்வொகேட் அப்படின்னா சட்ட உதவி, சட்டம் தானே, அப்ப சமமான நீதி தானே அது, அப்ப சமமான நீதி சட்ட உதவி, ஏன்றது அட்வொகேட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து 1987ல வந்து லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டிஸ் அப்படின்ற ஒரு ஆக்டை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இது மூலியமா தான் அந்த ஆக்டை கொண்டு வந்திருப்பாங்க. லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டிஸ் அப்படின்ற ஒரு ஆக்ட் 1987 ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு 40, அதாவது 39ல என்ன சொல்லும் அப்படின்னா ஈனா குழந்தைகள் சுதந்திரமாகவும் உடல் ஆரோக்கியமாகவும் வாழ வழி செய்கிறது. குழந்தைகள் அப்படின்றது ஈனா சில்ட்ரன்ஸ் எப்பயுமே ஈன்சிச்சுட்டே இருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப 39ல ஈன்றது வந்து குழந்தைகளோட சுகாதாரமும் உடல் ஆரோக்கியத்தையும் வாழ வழி செய்யறத பத்தி சொல்லுது. அடுத்து 39ல எஃப் அப்படின்றது வந்துட்டு குழந்தைகள் ஆரோக்கியம் மற்றும் சுரண்டலில் இருந்து பாதுகாத்தல். எஃப்ன்றது வந்துட்டு எப்படி சொல்றது, எஃப்னா அவங்களோட ஃபுட்டு அவங்களோட ஆரோக்கியத்துல பாதுகாக்கணும், இன்னும் சுரண்டலில் இருந்து பாதுகாத்தல். சேஃப் ஞாபகம் வச்சுக்கோங்க, குழந்தைகளை சேஃபா வச்சுக்கிறோம். அப்ப சேஃப்ன்றது எஃப் முடியுது, அப்ப சுரண்டலில் இருந்து பாதுகாத்தல் எஃப்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்க வந்து குழந்தைகளுக்கு சுகாதாரமும் உடல் ஆரோக்கியத்தையும் கொடுக்குறோம், இங்க வந்து ஆரோக்கியமும் சுரண்டலில் இருந்து பாதுகாத்தல் சேஃப் எஃப் ஞாபகம் வச்சுக்கோங்க. 40 நாளே பஞ்சாயத்து தான், இது தெரியும், இது வந்து காந்தி சொல்லியிருக்கிறனாலதான் இந்த ஆர்டிகல்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்து வில்லேஜ் பஞ்சாயத்து 40 எப்படி ஆவச்சுக்கலாம்னா 40ன்றது 40னா பாட்டிங்கள் எல்லாமே என்ன பண்ணுவாங்க கிராமத்துல மேக்சிமம் இருப்பாங்க அப்படின்னு ஞாபகம். அடுத்து 41 அப்படின்றது கல்வி பெருமுறை. 41 வந்துட்டு கல்வி பெருமுறை, ரைட் டு ஒர்க், அதுக்கப்புறம் கல்வி பெருமுறை, வேலை உரிமை, அடுத்து அரசு உதவித்தொகை பெருமுறைமை, அதாவது இந்த வயதானவங்களுக்கு எல்லாம் உதவித்தொகை கொடுக்குறாங்க இல்லையா, அந்த காசு அந்த அமௌண்ட் எல்லாம் இதுலதான் வரும். 41 வந்து கல்வி பெருமுறை, அதாவது இங்க 14 என்ன படிச்சிருப்பீங்க, அங்க படிச்சிருப்பீங்க இல்லையா, 14ன்றது இலவச கல்வி சொல்லி படிச்சிருப்போம். அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச கட்டாய கல்வியா. 14 என்னன்னு மறந்துருச்சு. சட்டத்தின் முன் அனைவரும் சமம். என்ன 14 வந்து சட்டத்தின் முன் அனைவரும் சமம். 15 வந்து மத பாகுபாடு காட்டக்கூடாது. சாரி, சரி அது வேணா ரிலேட் பண்ண வேணாம். இங்க 41 வந்துட்டு கல்வி பெறும் உரிமை. 41 வந்துட்டு கல்வி பெறும் உரிமை. வேலை உரிமை, அங்க வந்து பாட்டி பார்த்தோம். 40 வந்து பாட்டி பார்த்தோம் கிராமம். அப்ப அடுத்தவங்களுக்கு வந்து உதவித்தொகை கொடுக்கணும்ன்றது 41ல சொல்லுது. அடுத்து கல்வி வேலை வாய்ப்பை பத்தி சொல்லுது. ரைட் டு ஒர்க்கை பத்தி சொல்லுதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்துட்டு 42 வந்துட்டு மகப்பேறு, அதாவது பேர்கால விடுமுறை பத்தி சொல்றது 42. இப்ப 42 அப்படின்னா 2 குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு 2 குழந்தை பிறந்தாலுமே அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா மகப்பேறு கொடுப்பாங்கன்னு சொல்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ மனிதாபிமான சூழ்நிலை, பணி மற்றும் பேறுகால உதவி வழங்குதல். மனிதாபிமான சூழ்நிலை ஞாபகம் வச்சுக்கோங்க, பணி ஞாபகம் வச்சுக்கோங்க, பேறுகால உதவி வழங்குதல் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து 43 அப்படின்றது என்ன அப்படின்னா 3 பத்தி சொல்லும். என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு வாழ்ற இடம், சாப்பாடு, இன்னொன்னு ட்ரெஸ், இந்த தொழில் இதை பத்தி சொல்றது. அதுக்கப்புறம் குடிசை தொழிலை பத்தி சொல்லும். 43ன்றது குடிசை தொழில் பத்தி சொல்லும். அதாவது வாழ்வூதியத்தை பாதுகாத்து, அதாவது இருக்கிற இடத்த பாதுகாக்கணும், தொழிலாளர்களுக்கு
தரமான வாழ்க்கை கொடுக்கணும், சமூக கலாச்சார வாய்ப்பு வந்து பாதுகாக்கணும்னு சொல்றது. அதே இது 43A அமெண்ட்மெண்ட் என்ன அப்படி சொல்லுது அப்படின்னா, தொழிற்சாலைகளின் நிர்வாகத்துல தொழிற்சாலைகளின் நிர்வாகத்தில் தொழிலாளர்கள் பங்கேற்பது, தொழிற்சாலையில வந்துட்டு நிர்வாகத்துல தொழிலாளர்கள் பங்கேற்கலாம்னு சொல்றது அமெண்ட்மெண்ட் மூலியமா சேர்த்தது. அவங்கள பாதுகாக்கணும்னு சொன்னது, அந்த 3ஐயும் பாதுகாக்கணும்னு சொன்னது 43ல. இதே இது 44 அப்படின்னா 4 நாளும் யூனிஃபார்மா வந்திருக்கு. அப்ப என்ன அப்படின்னா இது சிவில் கோட், அதாவது 44 அப்படின்றது யூனிஃபார்ம் சிவில் கோட். இதே இந்த 43B சொல்ல மறந்துட்டேன், சாரி. 43B அப்படின்னா கோஆபரேட்டிவ் சொசைட்டி, அதாவது கோஆபரேட்டிவ் ஃபார்மேஷன், அதாவது கூட்டுறவு சங்கத்தை ஊக்குவிப்பது. ஃபர்ஸ்ட் 43A வந்துட்டு மேனேஜ்மெண்ட் ஒர்க், அதாவது மேலாண்மை பண்றது, அதாவது மேலாண்மை மீன்ஸ் நிர்வகித்தல், அதாவது தொழிற்சாலைகளின் நிர்வாகத்தில் தொழிலாளர்கள் பங்கேற்கிறது 43A. 43 வந்து அவங்களோட 3 கண்டிஷன்ஸ் பாதுகாக்கணும். அடுத்து 43A வந்து அவங்கள வந்து மேனேஜ்மெண்ட் மீன்ஸ் தொழிற்சாலைகளின் நிர்வாகத்தில் தொழிலாளர்களின் பங்கேற்பது. அடுத்து Bன்றது கோஆபரேட்டிவ் அதாவது கூட்டுறவு சங்கத்தை, கோஆபரேட்டிவ் ஃபார்மேட்டிங், அதாவது கூட்டுறவு சங்கத்தை வந்து ஊக்குவிக்கணும்னு சொல்றது. அது 44 அப்படின்றது யூனிஃபார்ம் சிவில் கோட், யூனிஃபார்மா இருக்கா 4 நாள், அப்ப யூனிஃபார்ம் சிவில் கோட்டை பத்தி சொல்றது. அதாவது இது என்ன சொல்றாங்கன்னா, குடிமக்களுக்கு சீரான குடியுரிமை சட்டம் அப்படின்றதான் யூனிஃபார்ம் சிவில் கோட் இங்கிலீஷ்ல. அதை வந்துட்டு என்ன சொல்றது 44வது ஆர்டிக்கல். 45 வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, குழந்தை பருவம் மற்றும் அவர்களுக்கு இலவச கட்டாய கல்வி அரசு வழங்க. அங்கே சொன்னோமா, அந்த இதுல இருக்க கல்வின்றத வந்து அதை தூக்கி போட்டிருப்பாங்க. அது 6 to 14 சொல்லியிருப்பாங்க. இது வந்து சைல்டு, அதாவது 4 to 6ல உள்ள சின்ன குழந்தைங்களுக்கான கல்வி வந்து சொல்லியிருப்பாங்க, கல்வி பத்தி சொல்லியிருப்பாங்க. பெற்றோரும் சேர்த்து சொல்லியிருப்பாங்க. பாதுகாக்கணும்னு சொல்றது 45 கல்வி பத்தி சொல்லும். 46 அப்படின்னா SC/ST, அந்த ST/ST மற்றும் இதர நலிவுற்ற பிரிவினரின் கல்வி பொருளாதார நலன் வந்து மேம்படுத்துறது அப்படின்னு சொல்லும். இப்ப 46 அப்படின்னா, இப்ப வந்து STக்கு வந்துட்டு நம்மளோட இடஒதுக்கீடு எவ்வளவுனா 15%, STக்கு வந்துட்டு 1%, மிச்சம் இருக்க வெல்ஃபேர் செக்ஷன், அதாவது வீக்கர் செக்ஷன், மிச்சம் இருக்க வீக்கர் செக்ஷனுக்கு வந்துட்டு 30%, மொத்தம் கூட்டம் 46 வருதா. அப்ப 46 ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்துட்டு 47 வந்துட்டு ஊட்டச்சத்து, வாழ்க்கை தரம், சுகாதாரம், அடுத்து போதைப் பொருள். இதெல்லாம் 47 அப்படின்னா போதை பொருள், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. 47 அப்படின்னா எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, 47 வந்துட்டு போதை, அதாவது மதுபானங்கள் வந்து தடை, அடுத்து ஊட்டச்சத்து, தரம், உடல் நலம் வரும். அடுத்து புகைப்பழக்கத்துக்கு வந்து தடை, புகை குடிக்கிற உடல் நலத்துக்கு கேடுன்னு சொன்னது 47. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 47 ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 48 என்ன சொல்லுது அப்படின்னா, 48 அப்படின்னா 47 தெரியுதா, போதை, அதாவது மதுபானங்கள் வந்து தடை, அதுக்கப்புறம் ஊட்டச்சத்து தரம் பண்ணணும், அடுத்து உடல் நலம், அடுத்து வந்து புகைப்பிடிக்கிறதுக்கு வந்து தடை அப்படி சொல்றது 47. 48 அப்படின்னா 4 கால் உயிரினம், 8னா வெட்டு, அந்த 4 கால் உயிரினத்தை வந்து என்ன பண்ணக்கூடாது, வெட்டக்கூடாதுன்னு சொல்றது 48. அதுக்கப்புறம் ஜியோகிராஃபி சம்பந்தமா, காடுகள் சம்பந்தமா பாதுகாக்கிறது, அதெல்லாம் சம்பந்தமா அவெல்லாம் வந்துச்சு அப்படின்னா 48 வரும். இதே இது 48A என்ன சொல்றாங்கன்னா, இது 42வது அமெண்ட்மெண்ட் 1976ல கொண்டு வந்திருப்பாங்க. இது என்ன சொல்லும் அப்படின்னா, இந்த 48ன்றது ஜியோகிராஃபி பத்தி பாதுகாக்கணும்னு சொல்லும். ஆனா அதுக்கு வந்து சட்டம் போட்டது அப்படின்னா இந்த 48ல தான். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, சுற்றுச்சூழல் மேம்பாடு மற்றும் காடுகள் வன பாதுகாப்பு, அங்க வந்து அந்த உயிரினத்தை தான் பாதுகாக்கணும், ஆனா இங்க வந்து அதோட காடுகள் எல்லாத்தையும் பாதுகாக்கணும்னு சொல்றது வந்துட்டு 48ல A, வனவிலங்கு பாதுகாப்பு. அதுக்கப்புறம் இதன் மூலியமா தான் என்ன சொல்லியிருப்பாங்க வந்து சுற்றுச்சூழல் சட்டம் ஒண்ணு போட்டிருப்பாங்க. நான் ஷார்ட்ஸ்ல போட்டிருக்கேன், ஷார்ட்கட்டு. 1986ல வந்து சுற்றுச்சூழல் சட்டம் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. நான் வந்து ஷார்ட்ஸ்ல வந்துட்டு ஒரு 4 வீடியோஸ், மொத்தம் வந்து 25 சட்டம் வந்து DPSPல வந்து போட்டிருப்பாங்க. இது இந்த DPSP மூலியமா ஒரு 25 சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த 25 சட்டம் பத்தி நான் ஷார்ட்கட்டா வந்துட்டு நான் 5 சட்டமா நான் வந்து பிரிச்சு வந்துட்டு 5 ஷார்ட்ஸா வந்து போட்டிருக்கேன், நீங்க பாருங்க புரியும். அடுத்து நெக்ஸ்ட் வந்துட்டு 49 7 ஸ்கொயர்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. 7 ஸ்கொயர்டு 7ன்றது 7 அதிசயங்கள். அப்ப சின்னங்களை வந்து பாதுகாக்கணும், தேசிய முக்கியத்துவம் வந்த கலாச்சார இடங்கள், பொருட்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணணும், பாதுகாக்கணும். 50ன்றது 50-50, அப்ப நிர்வாகத்துல இருந்து நீதித்துறையை பிரிச்சது வந்துட்டு 50 அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து 51
51 வந்து சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பை பேணுறது. 51 வந்து லாஸ்ட்ன்றது சர்வதேச அமைதியா இருக்கணும். ஃபர்ஸ்ட் நிர்வாகத்தை நீதியும் பிரிச்சாங்க, அதுக்கப்புறம் சர்வதேச அமைதி ஒப்பந்தங்கள் எல்லாத்தையும் சொல்றது வந்துட்டு 51வது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதுல வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போறோம் நெக்ஸ்ட் வந்துட்டு இதுக்குரிய பிஒய்கே வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன் நான். அதுக்கு கீழே வந்துட்டு இந்த வீடியோட லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன். தேங்க்யூ. அவ்வளோதான். இதை மட்டும் படித்தா போதும். டிபிஎஸ்பி முடிஞ்சிருச்சு. நீங்கள் தரமாக வந்துட்டு இது ரிப்பீட்டடாக படிங்க. ஸ்லோவாக போச்சு அப்படின்னா ஸ்பீட் வச்சு பாருங்கள். ஏதாவது குறை இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.